கடந்த 2021 தேர்தலில் 20 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றிருந்தது பாஜக. இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தவரை அதிக தொகுதிகள் கேட்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த முறை கூடுதலாக 10 தொகுதிகளுடன் 30 தொகுதிகளை பாஜக கேட்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் கல்யாண சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எத்தனை தொகுதிகள் பாஜக தரப்பிலிருந்து கேட்கப்பட வாய்ப்பிருக்கிறது? வணக்கங்க. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர். என்னன்னா, இப்ப கூட்டணி சம்பந்தமாகவோ சீட்டு சம்பந்தமாகவோ பேச்சுவார்த்தை நடக்குது என்பது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புலாம் இல்லை. மரியாதைக்குரிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர். அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளரை அவர் சந்தித்து பேசுகிறார். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது நார்மலா நடக்கிற ஒரு சந்திப்பு. எனவே என்ன பேசியிருக்கிறார்கள், என்ன சம்பந்தமான கருத்துரையாடல்கள் நடந்தது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய கட்சி தலைமை அறிவிக்கும். அதனால அதுக்கு முன்னாடி சில யூகங்களை பரப்பிட்டு அது இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற மாதிரி சில செய்திகள் வருகிறது. அந்த செய்திகள் அதிகாரப்பூர்வமான செய்திகள் இல்லை அப்படிங்கறத நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். 2026 சும்மா இருக்க மாட்ட அரசியல் களம் காண்கிற வி.கே. சசிகலாவும் தெரிவித்திருக்காங்க. அவர்களுடைய இந்த கருத்து எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியலைங்க. அவங்க அறிவிக்கிறாங்கன்னா, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் தேர்தலில் கலந்து கொள்ளலாம், போட்டியிடலாம். அதெல்லாம் ஜனநாயகம் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் அந்த அறிவிப்பையும் கூட பார்க்கல, உண்மையில சொன்னா. அது செஞ்சாங்கன்னா அவங்க அவங்க அரசியல் அவங்க பார்ப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வெற்றியை நோக்கி நகர்கிறோம். 2026 உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்கிற காட்சியை தமிழ்நாடு பார்க்கும். அதுல ஒன்றும் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. நாங்கள் அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கல்யாண சுந்தரம்.